இப்போ நான் ஒரு சின்ன ஒரு இது சொன்னேன், கிருஷ்ண கான்சியஸ்னஸ் இஸ் சிம்பிள். கிருஷ்ண கான்சியஸ்னஸ் ரொம்ப சாமானியமானது, எளியான மக்களுக்கு. சிம்பிள் பர்சன்ஸ் ஓகே, எளிமையான மக்களுக்கு எளிமையாக இருக்கும். காம்ப்ளிகேட்டட்னாக்கா கடினமான மக்கள் அது அந்த அளவுக்கு சரியாக கடினம் உள்ளது ஹார்ட் போகிறது. காம்ப்ளிகேட்டட் என்னாக்கா கன்ஃபியூஸ் ஆகும், குழப்பமானவர்களுக்கு அது குழப்பமாக இருக்கும். காரணம் என்னது? எதற்காக காரணம்? எளிமையாக எப்படி இருக்க முடியும்? நான் நத்திங், ஐ எம் நாட் ஹீரோ, நான் ஜீரோ என்று யார் நினைக்கின்றார்களோ அவங்க எளிமையாக இருக்கிறாங்க. இல்லை நான் தான். அந்த சென்டரில் வந்து நான் வச்சுட்டாக்க அது காம்ப்ளிகேட். சென்டர் நான் இல்லை, கிருஷ்ணன் என்பது அது இல்லை. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் சால்வேஷன் தேவை. இந்த சால்வேஷன் வேர்த்தை வந்து யார் நிறைய யூஸ் பண்ணுறாங்க? கிறிஸ்டியன்ஸ். சால்வேஷனுக்காக நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் சால்வேஷன் வந்து அவங்க கிடையாது. இதுவரை யாரும் கேட்டுருக்குல்ல ப்ராக்டிக்கல் சால்வேஷன். நம்ம மகாபாரதத்தில் சால்வேஷன் என்றால் அந்த காம்ப்ளிகேஷன்லேருந்து வெளியே வரணும், அந்த மெஷ்லேருந்து வெளியே வரணும். ஒரு ஆஃபீஸில் சில பேருக்கு ரொம்ப குழப்பம், கஷ்டங்கள் அப்படி இருக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க? நம்ம இந்த மாதாஜியுடைய கேஸை எடுத்துக்கலாம். சுமித்ரா மாதாஜி கேஸ். அவங்க காலேஜில் ரொம்ப கஷ்டமாக அவங்களுக்கு அந்த பென்ஷன் இல்லையா. அதுக்கப்புறம் என்னாச்சு? டாப் மோஸ்ட் யாரோ அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அவங்ககிட்ட பேசி நம்மளுடைய நிலைமையை அவங்களுக்கு சொன்னாக்கா they will consider. இப்போ வந்து அந்த இன்ஸ்டியூட்டுக்கு யார் ஓனர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே நம்ம இன்ஸ்டியூட் நல்லபடி இருக்கணும் என்று நோக்கத்தில் அவங்க அதன் போல நம்ம அவங்கக்கிட்ட பேசினாக்கா நம்ம கஷ்டப்படலாம். அவங்க சொல்லி தரணும், இதனால உங்கள் இன்ஸ்டியூஷனுக்கு லாபம், இதனால உங்களுக்கு இன்ஸ்டியூஷனுக்கு நஷ்டம் இல்லையா. அப்போ அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதுபோல இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் கஷ்டம் வரும். அவங்க எல்லோருக்கும் they want salvation. புரியுதா? அந்த சால்வேஷன் என்னடா என்றால் யார் சுப்ரீம் கண்ட்ரோலரோ அந்த சுப்ரீம் கண்ட்ரோலர் சொன்னபடி கேட்கணும். ஏன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஒரு இன்ஸ்டியூட்டில் வைப்பாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நம்ம நடந்து கொண்டால் நம்மளுக்கு கஷ்டங்கள் இல்லை. our life is not in competition. ஏன் இதில் ப்ராக்டிக்கல் சால்வேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா கிருஷ்ணாவுடைய பக்தர்கள் என்ன சொல்கிறார்களோ அது நம்ம கிருஷ்ணாவுடைய பக்தர்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், எனக்கு வை they are special, why they are special, கிருஷ்ண பக்தர்ஸ் why they are special. அவங்க எதனால ஸ்பெஷல் வெரி அவங்க வந்து out of 3 modes. They're out of 3 modes. Out of 3 modes. நான் சொல்றது கிருஷ்ணா அவருடைய ஆணைமையில எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணாவுடைய பக்தர்கள் எதனால ஸ்பெஷல்? இது ரொம்ப சிம்பிளாக இருக்கு. நான் உங்களுக்கு என்னமோ யோசிக்கிறீங்க.
அதே மாதிரி லெசன்ஸில் கூட நீங்கள் ஆன்சர் எல்லாம் பண்ணது உங்கள் இஷ்டத்துக்கு அது நான் சொன்ன லெசனில் இருக்கின்ற பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறது நீங்கள் படிக்க மாட்டேன் கண்டு மூடிட்டு அது என்ன கொஸ்டின் படிச்சுட்டு கண்டு மூடிட்டு ஆன்சர் பண்ணுங்க. யார் அது படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் சென்டம் வரும். இந்த வாட்டி மோஸ்ட் ஆஃப் தி மாஸ்டர்ஸ் காட் 100%, none of the Prabhu got 100%. अच्छा, I'm sorry, I didn't know this. Sorry. Bhakti Rupa got only one. He got second time 100%. Like the Pliny also there for second time 100%. But easier நான் என்னுடைய எய்மே அந்த பாயிண்ட் நீங்கள் படிக்கணும், அது எழுதணும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கிறது தான் என்னுடைய சிம்பிள் ஆன்சர்ஸ் தான். எல்லாமே அந்த இதில் இருக்குது. அந்த வாட்டி படித்தாலே கேட்கும். பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்கள் எதுக்குடா என்றால், கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணா சொல்லி அப்படியே இருக்கிறார். கிருஷ்ணாவுடைய பக்தர்களாக யார் டாப் மோஸ்ட் பக்தர்? கிருஷ்ணாவுடைய டாப் மோஸ்ட் பக்தர் யார்? பர்டிகுலர் பர்சன் யாரும் எவ்வளோ சொன்னது? சைத்தன்ய மகாபிரபு. யாருக்கும் முடியாது. கிருஷ்ணாவுடைய பக்தர்னாக்கா ராதாராணி சொல்லலாம். ஆனால் அந்த அம்மா எல்லோருக்கும் சொல்லிடுவாங்க இல்லையா? ராதாராணி இஸ் த பெஸ்ட் டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. ஆனால் இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுத்தில் வந்து நம்மளுக்கு டிசைபிளாக அவர் என்ன சொல்கிறாரு? சைத்தன்ய மகாபிரபு சொல்ல சொல்லி என்ன கிருஷ்ணா சொல்லுங்க. கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு? சாரி, சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறார்? கிருஷ்ணா என்ன சொன்னார்? இவர் சொன்னது சரண்டர் டு கிருஷ்ணா. கிருஷ்ணா சொல்றது சரண்டர் டு மீ. கிருஷ்ணா சொல்றது சரண்டர் டு மீ. சர்வதர்மா பரித்யஜ மாமேகம் சரணம். என்ன இவர் என்ன சொல்றாரு? சைத்தன்ய மகாபிரபு சரண்டர் டு கிருஷ்ணா. அது என்ன ஸ்டேட்மெண்ட்? கோபாலும் நிறைய சொல்லியிருக்கிறார். சரண்டர் டு கிருஷ்ணா. இது எனி டிஃப்ரென்ஸ்? கிருஷ்ணா சொல்றது சரண்டர் டு மீ, அண்ட் சைத்தன்ய மகாபிரபு சொல்றது சரண்டர் டு கிருஷ்ணா. இஸ் தேர் எனி டிஃப்ரென்ஸ்? ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? சைத்தன்ய மகாபிரபு சொல்றது சரண்டர் டு கிருஷ்ணா, கிருஷ்ணா சொல்றது எனக்கு சரண்டர் ஆகுங்கன்னு சொல்றேன். ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? என்ன இருக்கு? அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு அவர் டிஃப்ரென்ஸ் சொல்றாரு. என்ன புரியலையே? என்ன டிஃப்ரென்ஸ்? சரண்டர் டு கிருஷ்ணா சைத்தன்யன்னு சொல்றாரு. கிருஷ்ணா சொல்றது சரண்டர் டு மீ என்றாரு. சரண்டர் டு மீ இருக்கு, சரண்டர் டு கிருஷ்ணா. அதே சைத்தன்ய சொல்ற சரண்டர் டு கிருஷ்ணன்னு சொல்றாரு. So Chaitanya Mahaprabhu is the best representative of Krishna, the best devotee. Anyone யாராவது கிருஷ்ணா சொல்லியே அதே சொன்னாக்க அதே மாதிரி அவரும் பெஸ்ட். ஸோ இப்போ ப்ராக்டிக்கல் சால்வேஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த ப்ராக்டிக்கல் சால்வேஷன்? கிருஷ்ண பக்தர்கள் சொல்றதும் கிருஷ்ணா சொல்றதும் எந்த டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது.
சொன்னதுக்கும் கிருஷ்ண ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பார்க்க, வேறு ஏதாவது சர்வதர்மா தவிர வேறு ஏதாவது சொல்லுங்க. நமே பக்த பிரணஷ். அதே போல் யாராவது அதுக்கு எப்படி சொல்றது, யாராவது கிருஷ்ண பக்தராக மாறிவிட்டால் அவங்களுக்கு எந்த விதமான நாசம் என்பது கிடையாது. அதே வார்த்தை சொல்லி அவங்க காமிக்கும் இல்லையா, அவங்க சொல்லுலையும் பகவானுடைய கருணை என்பது. அதே வேற யாராவது சொன்னாக்கா அது இருக்காது. சைத்தன்யா சொல்ல சரண்டர் டு கிருஷ்ணன் சொல்றது வேற ரோட்டில் இருக்கிறவங்க யாராவது சொன்னாக்கா அவன் சொல்லுக்கு இவர் சொல்றதுக்கு டிஃபரன்ஸ். டிவோட்டி சொல்ற சொல்லுலே பொட்டன்சி பகவானுடைய ஏன் அவன் வாழ்க்கையில் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான், வாழ்க்கையில் ஏற்றுவான். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெளியே இருக்கிறவங்க சொன்னது நாலேஜ், டிவோட்டி சொன்னது ரியலைஸ் நாலேஜ். This is the simple practical solution. அதனால் யார் ஆக்சுவலாக கிருஷ்ணாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அது ரியலைஸ் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட போய் நம்மளுடைய ப்ராப்ளம் சொன்னாக்க ஈஸியாக சால்வேஷன் ஆகும். ஆனால் அவங்க சொன்னபடி நம்மளும் ஏறிக்கணும் அது இருக்க. அவர் சொன்னது நான் கேட்டு முடிஞ்சிடுச்சாக பத்தாது. டாக்டர் கிட்ட போயிட்டு பகவானுக்கு ஸ்லோக எக்ஸ்ட்ரா வச்சாக பத்தாது. அது சொன்னபடி அது ஏறும். அப்படிதான் பலரும் நம்மளுக்கு வெரி வெரி சிம்பிள் ப்ராக்டிக்கல் சால்வேஷன். இது பாரதத்திலே கொடுத்துருக்கேன். இது வந்து இப்போ நம்ம சொல்றது ஒரு டிவோட்டி பக்கத்துக்கு நான் சொன்னேன். பை சான்ஸ் கிருஷ்ணாவை நம்மளுக்கு வந்து கிருஷ்ணா இஸ் அன்லிமிட்டட். கிருஷ்ணாவே நம்மளுக்கு சொன்னாக்கா ஒன்றும் அதில் எந்த விதமான ஆச்சரியமோ கஷ்டமானது கிருஷ்ணாவை இருக்கிறது. ஸோ அதனால தான் கிருஷ்ணாவுடைய சொல்லி பரம்பரா மூலம் வந்து நம்மளுக்கு வந்து அதில் எந்த விதமான டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. பரம்பரை என்றால் நோ காம்ப்ரமைஸ். Only acharyas according to the time, place, circumstances. நாம் மட்டும்தான் அப்போ இருக்கின்ற நிலைமையை பார்த்து கொஞ்சம் மாறுதல் கொண்டு வைக்கலாம். அதர்வைஸ் அது சாதாரணமாக ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றபோது அது ஏற்றுக்கலாம். அது ப்ராக்டிக்கலாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றபோது ஆச்சரியம் ஏதாவது கொஞ்சம் மாறுதல் கொண்டு வரும். இல்லை அது ஆஸ்பீஸாக தான் இருக்கும். யாராவது இப்போ கூட நம்ம வாழ்க்கையில் ஆஸ்பீஸை நம்ம ஏற்றுக்கொள்ள நம்ம ப்ராப்ளம் சொல்கிறது நிச்சயமாக இருக்கிறது. அதுதான் சொல்கிறது நம்மே பக்த பரிஷ். எனக்கு எந்த விதமான நாசம் ஆகவில்லை என்று எனக்கே நான் உறுதி பண்ணிக்கொண்டால் அப்போ நான் கிருஷ்ணாவுடைய பக்தனும் தான். இல்லை என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் இருக்குது, அது வருது, இது வருது, எனக்கு நஷ்டமே ஆகுது, கஷ்டமே வருதுன்னாக்கா ஒன்றும் நான் பக்தன் ஆகவில்லை என்றே சொல்லுமே தவிர அடுத்தவங்களுடைய தவறுகளை இப்போ காணவில்லை. நம்ம மேலேயே நம்ம குற்றம் சொல்லிக்கணும். தவறுகள் நம்ம எங்கிட்டே நிறைய தவறுகள் இருக்குது, ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது, டிஃபெக்ட்ஸ் இருக்குது என்று நம்ம நினச்சிக்கணும். We cannot attribute that one to anyone else. இல்லை வேறு யாருக்கும் பண்ணணும். அப்போ தான் கிருஷ்ணா இஸ் கொஞ்சம் ப்ளீஸ் ஆகாது. அவனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா நிச்சயமாக கிருஷ்ணா இஸ் நாட். அவன் வாழ்க்கையில் முன்னைக்கு வரவே மாட்டாங்க. கிருஷ்ணா வில் நெவர் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பக்கத்தெல்லாம் லெசன்ஸ் ரொம்ப இது இம்பார்ட்டண்ட்டு. இனிமேல் வரப்போகிற லெசன்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஸ்ட்ரிக்டாக யார் அது சின்சியராக சீரியஸாக இல்லையோ நீங்கள் பிலீவ் பண்ணுவாங்கன்னு சொன்னால். அதர்வைஸ் அதர்ஸ் ஆல்சோ பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷனிட்டிஸ் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் வரப்போ நிறைய ஆப்ஷனிட்டிஸ் ஏ 3 times அவங்க வரலன்னாக்கா கேன்சல் பண்ணிக்கலாம்.
then you inform them. Your name is deleted. Sorry, we are extremely sorry. Okay, so those who are not serious on the baby, solve it very easy solution of the consciousness. Prabhupada சொல்லுது பாருங்க, எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க, என்ன சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு. Prabhupada 1 minute 1 minute இவருக்கு எல்லா பாவங்களெல்லாம் போயிடுவா. நம்மளுடைய புரிய மாட்டோம், நம்ம பால்சிக்கோ நம்மளை விட மாட்டோம். அதனால தான் அது மீண்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த விதத்தில் பை சான்ஸ் இப்போ கிருஷ்ணாவை பற்றி நம்ம கேட்டாலும் புரிந்து கொண்டாலும் நம்ம வாழ்க்கையில் ஏற்கொண்டாலும் நம்மளுக்கு ஈஸியாக சால்வேஷன் இருக்குது. அது தவிர வேறு வழி இல்லவே இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட். கிருஷ்ணா தவிர வேறு எதுவுமே எந்த விதத்தில் நம்மளுக்கு இந்த சால்வேஷன் என்பது கிடைக்காது. விடுதலை என்பது நம்மளுக்கு கிருஷ்ணா இஸ் தி ஒன்லி வே. ஸோ அதனால இந்த சூப்ப கோஸ்வாமி அவர் என்ன சொல்கிறாருன்னாக்கா, நான் என்ன ரியலைஸ் பண்ணேனோ அது நான் சொல்லுவேன். ஸோ நம்மளும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் என்றால் நம்மளும் ரியலைஸ் ஆகும். ரியலைஸ் ஆகுதுன்னாக்கா 1000 தடவை சொன்னாலும் லாபம், 1000 தடவை சொன்னாலும் லாபம். அதனால ஃபஸ்ட்டு நம்ம கேட்கணும். நிறைய பேர் ஃபாரினர்ஸ் எல்லாம் பிரிட்டிஷ் மிஷனுக்காக போயிட்டு இருக்கு. போலீஸ்காரங்கிட்ட கூட மாட்டிக்கிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து பிரபாகிட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ணணும். பிரபா நாங்கள் பண்ணுறது நல்ல காரியங்கள் புக்ஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாலும் எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பிரபா என்ன சொல்கிறது, ஒரே அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ பிரபா என்ன சொல்கிறது, கஷ்டங்கள் வந்துதான் ஆகும், அந்த கஷ்டத்தில் இருந்து வெளியே வரும். கஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் இருந்து போகுது. கிருஷ்ணவனுக்கு வந்துட்டேன்றதுக்காக எனக்கு கஷ்டங்கள் வராதுன்னு சொல்ல முடியாது. கஷ்டங்கள் வரும், அந்த கஷ்டத்திலேருந்து எப்படி வரும். போலீஸ்கார ஒரு கிட்ட ஏதோ சம்திங் சொல்லி உள்ள ஜெயிலுக்கு கொண்டு போகிறான். நீ போலீஸ்காரனுக்கு எப்படி சொல்லி நீ உள்ளே போகாமல் போலீஸ்காரனுக்கு கன்வின்ஸ் பண்ணணுமோ அது உங்களுக்கு தெரியல. சொல்லுறீங்களா, போலீஸ்காரர் உனக்கு ஒன்று சொல்லி உள்ளே போடுறான், ஆனால் உனக்கு அதுக்கு மேலே என்ன இருக்கோ தெரியல, அதனால போலீஸ்க்கு சொல்லவில்லை, போலீஸை கன்வின்ஸ் பண்ணவில்லை, நீ உள்ளே போயிட்டு. நான் சொல்லிருக்கீங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பிரபாதன் சொல்கிறாரு, பிஃபோர் டிஸ்ட்ரிபியூட்டிங் புக்ஸை வித்தரணை பண்ணுறதுக்கு முன்னே நீ அது படிக்கணும். புஸ்தகத்தில் என்ன இருக்கோ புரிஞ்சுக்கணும். அப்போதான் புஸ்தகத்தில் இருக்கிறது அவங்களுக்கு சொல்ல முடியும். விலகட்ட முடியாது. ஒரு சின்ன இன்னைக்கு நாங்கள் இதுக்கு போனோம், கார் ரிப்பேருக்கு. அவர் வந்து சொல்கிறாரு, இப்போ வந்து நம்மளுக்கு கார் அனுப்புறப்போது லேட் ஆகும், நீங்கள் பஸ்ஸில் போயிட்டீங்க, நான் அப்புறம் லேட்டாக வரேன்னு சொன்னேன். இல்லையா, அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டு பேசினாக்கா, இல்லைங்க இப்படி ½ ஆகிடும். நான் சொன்னேன், என்னங்க நீங்கள் எதுவும் மெயில் அனுப்புறீங்களா பாம்பேக்கு, பாம்பேலேருந்து உங்களுக்கு ரிப்ளை வரணுமா, ஒன்றும் அதுக்கு லேட் ஆகும். இல்லை இருந்தாலும் ½ லேட் ஆக முடியும். நான் கேட்டு எப்படி உங்களால் முடியும், மெயில் அனுப்பிச்சு, நான் மெயில் அனுப்பிச்சு டெலிஃபோன் பேசுவேன். அதான் வித்து இதே ½ ஆகிடும், நீங்கள் பஸ்ஸில் போக வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக இல்லையா, இன்னைக்கு நடந்தது. நான் சொல்லுது, அவளோட என்ன நான் பண்ணீங்கன்னாக்கா, நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், அவளோட ஹிந்தியில் பேசுகிறேன். அதுதான் ஹிந்தியில் டிஃப்ரென்ஸ். நான் அவளோட இங்கிலீஷில் பேசியிருந்தாலும் தமிழில் பேசியிருந்தாலும் இந்த காரணம் அந்த அளவுக்கு ஆகாது எதுவுமே. ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ இன் யுவர் லாங்குவேஜ். இது நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும். இஃப் ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யூ இன் மை லாங்குவேஜ், அப்போ ஒன்றும் நடக்காது. ஆல்வேஸ் ட்ரை
யாரே கொஞ்சம் இது பண்ணனாக்கா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம பேசணும். அப்போ தான் நல்லா இருக்கும். நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அடுத்தவங்களை பேசினாக்கா லாபம். அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அவங்களுடைய தவறுகள் அவங்களுக்கு உணர வைக்கிறதுக்காக இந்த விதத்தில் நம்ம பேசணும். அதனால யசோத் கோஸ்வாமி கூட சொல்கிறாரு, நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்கு, ஆனால் அதில் கஷ்டங்கள் நிறைய காம்ப்ளிகேட். எங்கே பண்ணுறது காம்ப்ளிகேஷனாக அதில் ப்ரொனன்சியேஷன் சரியாக இருக்கணும், எல்லாம் இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம ப்யூராக இருக்கணும். அப்போ பண்ணால் தான் கொஞ்சம் அது 1000 ஆண்டு வரும். அது பதில் simple salvation without having any self-motivation. If you chant Hare Krishna, that is salvation. நம்ம நெஞ்சத்தில் எந்த விதமான நம்மளுடைய ஸ்வயம் நோக்கம் இருக்கவே கூடாது. ஸ்வயம் நோக்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்வயம் நோக்கம் இருக்கணும் என்றால் நம்ம நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருக்கணும் என்றவங்க தான் ஸ்வயம் நோக்கம் தேவை. அடுத்த க்ஷணமே நம்மளுக்கு உயிர் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன இருக்குது நம்மளுக்கு? ஸ்வயம் நோக்கம் நம்ம வச்சுக்கிட்டு எது லாபம்? நம்மளுக்கு மரணம் எப்போ வரும் நம்மளுக்கு தெரியுமா? ஸ்வயம் நோக்கம் எதுக்காக? நம்ம இங்கேயே இருப்போம், நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருப்போம், அதனால் நம்மளுக்கு ஸ்வயம் நோக்கம் தேவை. ஆனால் நம்மளுக்கு மரணம் எப்போ வருமோ நமக்கு தெரிய முடியாது. பாகிஸ்தான்காரங்க அவர் யாரும் அவருக்கு இது கொஞ்சம் நம்ம ஹேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லையா? எல்லோரும் அவர்கிட்ட ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. இவங்க போல இருந்து அமெரிக்காக்காரங்க என்ன பண்ணாங்க? அமெரிக்காக்காரங்க என்ன பண்ணாங்க? யார் சொல்ல முடியும் உங்களுக்கு தெரியுமா? மதர் ஆஃப் ஆல் யாரு? மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ். मदर ऑफ ऑल बॉम्ब पाकिस्तान सॉरी अफगानिस्तान में अमेरिकाकारों को बॉम्ब लगा. அது 100க்கு மேலே இந்த டெரரிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. டெரரிஸ்ட் எல்லாம் ஆஹா நம்ம இது பண்ணணும், அது நம்ம தாஜ்மஹாலை கூட டிஸ்ட்ராய் பண்ணணும்னு அது கூட பிளான் இருக்கவங்க அந்த மாதிரி நினச்சி. ஆனால் அவங்களும் இந்த மாதிரி போயிட வேண்டிய யாரும் நினைக்கிறது. புரியுதுங்களா? அதனால எந்த மனிதனுக்கு ஸ்வயம் நோக்கம் இருக்கோ அவனுக்கு நிச்சயமாக கஷ்டம் வரும். ஸ்வயம் நோக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக கிருஷ்ண ஒரு ஸ்லோகத்தில் கூட சொல்றார். அதான் சொல்ல முடியுமா? ஸ்வயம் நோக்கம் இல்லாமல் இருக்கணும். எந்த ஸ்லோகத்தில் சொல்ற ஸ்வயம் நோக்கம் இல்லாமல் நீ பண்ண வேண்டியது பண்ணி கர்மண்ய வாதிகாரஸ்தே. அது ஸ்வயநோக்கம் இருக்கு, உன்னுடைய டியூட்டி, அதனால நீங்கள் பண்ண இல்லையா? உன்னுடைய டியூட்டி அதனால நீ பண்ணணும். உன்னுடைய டியூட்டி உன்னுடைய ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதுக்காக இல்லை. அப்படி என்றால் நம்ம திருப்பி திருப்பி இந்த உலகத்திலே ஜென்மம் எடுத்துகிட்டே இருக்க வேண்டும். These are ரொம்ப Krishna consciousnessலே now very very highly intellectual person can only survive in Krishna consciousness. Otherwise not possible. I am not for me. I am for Krishna. Why? I am part and parcel of Krishna. I am not me. I am part and parcel of Krishna. இது நன்றாக புரியும். நான் இல்லை, நான் கிருஷ்ணனுடைய அம்சம். எனக்கு நானுங்கிற போது எனக்கு எந்த விதமான மூலம் இல்லைன்னு அர்த்தம், சோர்ஸ் இல்லை என்று அர்த்தம். எனக்கு நானே என்று அர்த்தம். அந்த பாவனை மட்டும் இருக்கிறது நம்ம கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் மிஞ்சினது பியூரிஃபிகேஷன் என்னடா என்றால் ஒன்னே ஒன்று கலௌ தோஷனிக்கோ மகாகுணா. மகாகுணா மகாகுணான்னாக்கா அதுக்கு முந்தின நல்ல குணம் வேறு எதுவுமே இல்லை. அது
என்னது கீர்த்தனாதி சாண்டிங் ஆஃப் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாவை மாட்டாடுறது. ஹரே கிருஷ்ணா யார் எழுதினாலும் அவர் எப்படி எழுதியிருக்கிறாரோ அதே மாதிரி நம்ம ஏற்றுக்கொண்டால்தான் அது நல்லா இருக்கும். ஹரே கிருஷ்ணாவே எப்படியாவது நம்ம பாடலாம். என்ன இருக்குன்னா ஹரே கிருஷ்ணாவை எப்படியாவது நம்ம பாடலாம். என்ன இருக்கும்? ஹரே கிருஷ்ணாவை எப்படியாவது நம்ம பாடலாம். அப்போ ஹரே கிருஷ்ணாவை மாற்றி பாடுறதுன்றது அர்த்தம் இல்லை. ஹரே கிருஷ்ணாவை எப்படியாவது பாடலாம். பாடுறதுக்கு என்றால் என்னென்ன எப்படி இருக்கும்? பாட்டுனாக்கா ஒரு ராகம். ஒரு ராகம் என்றால் ஒரு சமயத்துக்கு அனுகூலமாக இருக்கும், இன்னொன்று ஒரு சந்தர்ப்பத்துக்கு அனுகூலமாக இருக்கும். சமயம் என்றால் காலையில் early மார்னிங் எல்லாம் டிவோஷனல் மோட் ஆஃப் குட்னஸ் அதுதான். ஆனால் அந்த சமயத்தில் நல்ல பகவானுடைய பக்தி பாடல்கள் பாடணும். அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி காலையிலேயே ஏதோ ஒரு நல்ல வார்த்தை சொல்றதுக்காக இல்லாட்டி ஒருத்தர் கோபம் வந்து இன்னொருத்தர்கிட்ட இது பண்ணுறதுக்கு போவோம். டிவோஷனல் சர்வீஸ் போய் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒரு கோபத்தில் கூட பேசுகிறேன். ஏன் வந்து சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பேசணும், சமயத்துக்கு தகுந்த மாதிரி இதுதான் நம்ம பார்க்கணும். அந்த ராகத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த 7 ஸ்வரங்கள் வரும். 7 ஸ்வரத்துக்கும் எத்தனை ராகங்கள் அது பாட்டுல இருக்கீங்க. 7 ஸ்வரங்கள் தான். அது நிறைய thousands of ராகாஸ். அந்த ஒவ்வொரு இது இருக்கு பாருங்க. நமக்கு மெயினாக அது என்ன சொல்றது, நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் 12. I forgot the name. Rasas. மெயினாக இருக்கிறது 12. அதுவும் நிறைய ரசஸ் வரும். நம்ம மெயினாக இருக்கிறது 12. ஒவ்வொரு ரசத்துக்காலும் ஒவ்வொரு விதத்தில் பேசணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அம்மா என்ற ஒரே ஒரு வார்த்தையை சின்ன குழந்தை பசியாக இருக்கும்போது அம்மா 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 பேசும். அவர் தூக்கத்தில் ஏதாவது ஒரு கெட்ட கனவு ஏதாவது காணாக்கா பயந்துட்டு கொடுப்பாங்க, அம்மா என்று கொடுப்பாங்க. ஒரு அம்மா என்ற வார்த்தையை எத்தனோ பாவத்திலே எத்தனோ விதத்தில் நம்ம பேசணும். அதுதான் பார்க்கணும், நம்ம கேட்டுருப்பாங்க. ஆனால் இதில் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை மட்டும் சேஞ்ச் பண்ண முடியும். சேஞ்ச் பண்ணாமல் எந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க, எந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. சமயம் சந்தர்ப்பம் இஸ் டிஃபரெண்ட். சமயம் மீன்ஸ் த டைம், அக்கார்டிங் டு த டைம். த டைம் இஸ் ஃபிக்ஸ்ட் ஃபார் த டைம். சந்தர்ப்பம் வந்து இட் இஸ் சேஞ்சிங், கீப் சேஞ்சிங். எனி சந்தர்ப்பம் எப்படியாவது வரும். நல்ல சந்தர்ப்பம் அமைதியாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், சண்டை போடுற மாதிரி இருக்கலாம். விதத்தில் ஸோ அதனால இந்த ஹரே கிருஷ்ணா வந்து கூட நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஆனாக்கா கிருஷ்ணா இஸ் வெரி மச். சில பேர் லெக்சர் கொடுத்தாக்கா கெட்சஸ் சொல்லுவோம் இல்லையா, ஆக்ஷன் பண்ணுறது, பாடி லாங்குவேஜ், இந்த கெட்சஸ் இதுலேயே அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாமல் போனாலும் அவங்க புரிஞ்சுப்பாங்க சில பேர். அப்படி இருந்தாக்கா அவங்களுடைய லெக்சர்ஸ் கூட கேட்குறவங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கும். There is a beautiful garden என்றது, there is a beautiful garden என்று ப்ரொனவுன்ஸ் பண்ணாக்கா எப்படி இருக்கும்? There is a beautiful garden. There is a beautiful garden. எப்படி இருக்கும்? இல்லையா? இதுதான் பாட்டு. எப்படி ஒரு பாட்டு பாடுறதுலே பாம்பை கூட நம்மளுடைய வசத்துக்கு கொண்டு வரலாம்னு சொல்லுவோம். தட்ஸ் த ராகா சொல்ற மியூசிக். கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கின்ற ஒரு குழந்தையை கூட கண்ட்ரோல் பண்ணும். அதே போல பாம்பையை கூட நம்ம வசதி கொண்டு வரலாம்.
இந்த மாதிரி இருக்கின்றது தான் ஹரே கிருஷ்ணா. நம்ம எந்த விதத்தில் இருப்போம், ஆனால் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை மாற்றிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஹரே கிருஷ்ண மந்திரத்தை மாற்றிட்டு பாடிக்கிறோம். அது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால தான் we are not up to switch. புரியுதா? அது நம்ம அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏற்றுக்கொண்டால் நத்திங் இஸ் நோ ப்ராப்ளம் ஃபார் எனி ஒன். இது வந்து we are all children of Krishna. நான் என்பதை விட்டுட்டு I am part and parcel of Krishna. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லியிருக்கிறேன். நம்ம பாஸ் சரியாக இல்லை, நம்ம ஆஃபீஸில் ரொம்ப ரொம்ப கஷ்டங்களாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், பாஸ் விட்டுலாமா? என்ன நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன், பாஸோட பாஸ் கிருஷ்ணகிட்ட போய் ப்ரே பண்ணுங்க. என்னென்னு ப்ரே பண்ணலாம்? இது ஒவ்வொரு சுச்சுவேஷனும் நம்ம இது ஏற்றுக்கணும்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்டா. இப்போ நான் கொஞ்ச நாளுக்கு வரணும் தான் இதெல்லாம் சொல்ல தர முடியும். நீங்களும் ட்ராக்டரை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஈஸியாக எப்படி அது. இப்போ நம்ம பாஸ் இஸ் நோ குட், இஸ் வெரி வெரி அரகண்ட், இஸ் வெரி க்ரூயல். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது? Can we escape? There is no escapism. என்ன கன்ஃபர்ஸ் பண்ணுறது? Because of my mistakes, என்னுடைய தவறுகளுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக எனக்கு இந்த மாதிரி பாஸ் கிருஷ்ணா கொடுத்திருக்கின்றார். ஏன் அந்த மாதிரி பாசுக்கு கொடுத்தாரு? எதுக்காக? என்னுடைய தவறுகளை உணர்ந்ததுக்காக. அதனால கிருஷ்ணா, திஸ் இஸ் மை தேங்க்ஸ் ஃபார் யூ. நான் சொல்லுங்களா? இது சொல்லி பாருங்க. கிருஷ்ணா என்ன பாருங்க, உங்களுக்கு ஆக்ஷன் கொடுக்குறாரு. கிருஷ்ணா இஸ் வெரி மச் ப்ளீஸ்ட். If you don't find fault with the boss and if you find yourself faulty, then Krishna is the maximum. This is very very important point. Krishna, I am very much thankful to you for my purification. You have given me such a boss. Krishna, I am very much thankful to you because to eradicate my sinful reactions, you arranged Sri Radhika to slap on my cheek. So this is Krishna consciousness. Keep Krishna in the center. This is the customary. எந்த சிச்சுவேஷன் கூட இது நம்ம பண்ணலாம். இதுதான் கேஸ் கல்யாணம் சொல்றோம். நம்ம அது விட்டுக்கணும். கிருஷ்ணா இஸ் டெல்லிங், கிருஷ்ணா இஸ் அன்லிமிட்டெட். நீ ஒன்றும் யோசிக்க வேண்டாம். எப்படி கிருஷ்ணா எனக்கு உதவி பண்ணுவாருன்னு யோசிக்கவே வேண்டாம். You don't try yourself. அது கூட கிருஷ்ணா சொல்றாரு. You just surrender to me. Surrender to me means you do service to me. இது ப்ராக்டிக்கலாக எல்லோரும் உணரணும். அப்போதான் அவ்வளோ நல்லா இருக்கும். இது எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் இருக்கும். யாராவது இது பண்ணி ப்ராக்டிக்கலாக ஏற்றுட்டு பார்க்கணுங்களா? எனி சுச்சுவேஷன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமில் இருக்கிற அந்த ப்ராப்ளம் வெளியே வரணும் என்றால் you don't try to come out. That's what Prahlad told. If you want to be happy, don't try to be happy. Prahlad எனக்கு ஒரு கிடைக்கல, எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கலனாக்கா இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் நான் எது என்னுடைய ரிஸ்யூம் அடிச்சுட்டே இருக்கிறது சொல்யூஷன் இல்லை ஃபார் ப்ராப்ளம். ஏன் அது என்ன சொல்யூஷன்? பெட்டர் டு ப்ளீஸ் கிருஷ்ணா, பெட்டர் சர்வீஸ் டு கிருஷ்ணா.
then Krishna will provide you what you lack and he will protest what you have. இல்லை அவர் சொல்கிறார் இல்லையா அஞ்ஞாச்சத்தில் இருக்கிறோம். இது சிம்பிளுக்கு நம்ம பகவத்கீதையில் இருக்குது நம்ம மறந்து போயிட்டோம். நான் என்னமோ இது நியூஸ் படித்து நங்கநல்லூரில் ஏதோ ஒரு பார்க்கில் யாராவது படிச்சிங்களா? நங்கநல்லூரில் ஒரு பார்க்கில் ஒரு அது என்ன ஒரு கிளாக் வச்சுருக்கீங்க. அந்த கிளாக்கு ஒவ்வொரு ஹவருக்கு சர்ச்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, 1 ஹவருக்கு சர்ச்சில் டைம் சொல்லிட்டு ஏதோ அவங்களுடைய பைபிளில் எப்படி பேசுகிறாங்க இல்லையா, அது போல் அந்த சர்ச்சில் அந்த பார்க்கில் அந்த டவரில் 1 ஹவருக்கு அது என்ன திருக்குறளில் இருக்கிற இப்போ புதுசாக அந்த எம்எல்ஏ இது பண்ணாங்க. நம்ம நண்பர்கள் ஏதோ சம் பார்க் பேர் போட்டு நம்ம தமிழுடைய இதே போயிட்டு யாருமே ஏற்பதில்லை வந்து போயிட்டோம். அதனால அவளை அந்த மாதிரி பண்ணிடுச்சு. நம்ம எல்லாம் நம்ம கிட்டே இருக்குது பகவத்கீதை இருக்குது அவங்களுக்கு தெரியும். நம்ம சொல்லுறது நம்ம 30 ஆண்டுகளாக நான் இஸ்லாமில் இருக்கிறேன். ஆனால் நம்ம எப்படி கிறிஸ்தவ சொன்னால் நமக்கு தெரியும். ஒரு எனக்கு இது வேலை சரியாக இல்லைன்றதுக்காக என்னமோ இந்த வேலை அந்த வேலை நீங்கள்லாம் போகிறோம், எத்தனை விஷயம் சொல்கிறோம். ஆனால் கிருஷ்ணாவுடைய ப்ளீஸ்க்காக ஒரு நாள் நான் எங்கே போக மாட்டேன், உட்காந்து நான் சாமி பண்ணிட்டு ஆகணும். நான் சொல்லுறது புரியுதுங்களா? யூ ஃபர்கெட் தட் ஒர்க். இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் எ குட் ஜாப், ஃபர்கெட் சீக்கிங் ஜாப். நான் சொல்லுறது புரியுதுங்களா? டோன்ட் டூ தட் ஒன். யூ ரெண்டர் சர்வீஸ் டு பர்சன். ப்ளீஸ் கிருஷ்ணா. Then Krishna will understand that you need this one, I am suffering. But we don't have faith on Krishna. ஒவ்வொருத்தரும் யாராவது ரியலைஸ் பண்ணீங்களோ you can become a very nice preacher also. Please understand that. Otherwise we don't become preachers. Preachers are not successful. You know that one? நம்ம இதில் இஸ்கான் நிறைய சன்னியாசிகள் ஆகிட்டாங்க. அது 11 ஸ்டாட்டிஸ்டிக் வந்துருக்க நிறைய சன்னியாசிஸ். நம்ம தமிழ்காரர் என்ன மார்க்கண்டேயர், he also become சன்னியாசி. தெரியுமா? ரீசன் அவரும் சன்னியாசி ஆகிட்டார். அதுபோல் ப்ரீச்சர்ஸ்களும் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் ஈவன் ஆஃப்டர் 50 இயர்ஸ்க்கு நம்ம இஸ்கானில் we have all the problems. Try to implement the rules and regulations in our life. Realize that Krishna consciousness of eternal duty and eternal duty is not our profession what we are doing. Eternal duty is Serve Krishna. Serve Krishna. அதனால டெய்லி கொஞ்சம் சேவை பண்ணணும் பகவான். எல்லோரும் பண்ணணும். பிரபுபாத காலத்தில் ஒரு ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியே 150 மெம்பர்ஸ். அந்த 150 மெம்பர்ஸ் மங்களாரத்துக்கு அட்டெண்ட் ஆகணும். 149 பேர் அட்டெண்ட் ஆகி ஒருத்தர் அட்டெண்ட் ஆகவில்லை என்றால் அந்த வீட்டுக்கெல்லாம் பெற்ற கிராண்ட் மதர், அந்த கிராண்ட் மதரை அவங்களுக்கு பிரசாதம் இல்லாமல் பண்ணணும். யார் மங்களாரத்தை அட்டெண்ட் பண்ண முடியும்? ஜாயிண்ட் ஃபேமிலி. அந்த நம்ம எல்லோரும் சாப்பிட்டு போயிருந்தாக்கா ஐயோ சாப்பிட்டு போஸ்ட் பண்ணணும். ஆனால் ஒரு ஊதவத்து பகவானுக்காக எப்படி பகவான் ஊதத்துக்காக யாரும் சொல்லுது அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இதுதான் நன்றாக எவ்ரிதிங் இஸ் தேர் இன் பகவத்கீதா. பேர் சொல்கிறாங்க ஈவன் திருக்குறளில் கூட நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. மோட் ஆஃப் ஃபிட்னஸ் வந்து எல்லோரும் போடுறாங்க அந்த மாதிரி. ஆனால் யாருக்கும் இப்போ இருக்கக்கூடிய யாரும் தமிழ் ஸ்கூல் யார் படிக்கா அவங்க எல்லோருக்கும் திருக்குறளை பற்றி ஒன்றும் தெரியவே தெரியாது. ஸ்கூல்ஸோட ஒன்று இருக்கவே இல்லை இல்லையா? எங்கள் காலத்தில் நாங்கள் தெலுங்குல சுமதி சதகம், நாராயணசன் இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஆந்திராவுக்கு போயிட்டு லெக்சர் எடுக்கிறேன். நான் ஸ்லோகங்கள் நான் அந்த தெலுங்கு போயிட்டு சொல்கிறேன். அவங்க யாருக்குமே தெரியும். நான் சென்னையில் படித்தோம், எனக்கு தெலுங்கு ஸ்லோகம் கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேன் தெலுங்கு. இப்போ ப்ரெசன்ட் எஜுகேஷனே ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது.
எது அனர்த்தமோ அனர்த்தத்தில் நிறைய சொல்லி தராங்க. தேவையானது ஒன்றும் சொல்லி கொடுக்குறது சில ஸ்கூல்ஸில் ப்ரேயர்ஸ் கூட இல்லை. இல்லை, நான் வைஷ்ணவ காலேஜ் படிக்கும்போது பியூசியில் இங்கேருந்து லம்பா போயிட்டே இருக்கணும். கேட்டில் எழுதி காலையில் உள்ளுக்குள்ள கேம்பஸ் போட்டேன்னாக்க பை சான்ஸ் ப்ரேயர் அங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு அவங்க ப்ரே பண்ணிட்டாங்கன்னாக்கா நான் வேலை இருந்தாலும் அங்கேயே நிற்கலாம். நடந்து கூட போகக்கூடாது, இதெல்லாம் ஸ்டாண்ட்ஸில் இருக்கணும். இது 71 72 இப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது ஒன்றுமே இல்லை, ப்ரேயர்ஸுக்கு ஒன்றுமே இல்லை, பகவானுக்கு பொதுவாக போயிருக்கோம். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். A practical salvation. A practical salvation தான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இந்த சின்ன பாலகன் அவ்வளோ பெரிய ராஜாவுக்கு சாபம் இருக்கார் என்பதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ். அதுக்குள்ளே நம்மளே இந்த ப்ராப்ளத்தில் இருந்து வெளிவரத்து எப்படி அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் வந்து ஹரே கிருஷ்ணன் வந்து அது சேஞ்ச் பண்ணாதீங்க. இருக்கிறது இருக்கிற மாதிரி ஆஸ்டிஸ் பிரபாவுடைய டீச்சிங்ஸை ஆஸ்டிஸா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இதே எந்த விதத்துக்காக பார்ப்போம். இப்போ நான் அதுக்காகவே நிறைய ஃபேக் சாங்ஸ் ஸ்டூடியோ நான் கொண்டு இது பண்ணிட்டு அதில் வந்து இப்போ புதுசாக கற்றுக்கிற போது இது வராது, கஷ்டங்கள் தவறு வராது. ஆல்ரெடி ஆயிரம் பாரு அஞ்சிலே விளையாடுது, 50 விளையாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? அதனால தான் இப்போ நீங்களும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அந்த ரியலைசேஷன் வந்துட்டு தான் அந்த இது ஒரு டிட்டர்மினேஷன் வரும். அதனால ஐயோ அவங்க இப்படி பாடுறாங்க, அந்த கிரேட் டிவோட்டி அப்படி பாடுறாரு, இவர் இப்படி பாடுறாரு, நம்ம நினச்சிட்டு இருந்தாக்க நம்மளுக்கு இதை பற்றி நான் ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன். கௌபாலா டீச்சிங்ஸ். கௌபாலாஸ் ஹாஸ்டல் 2 days. What are the 2 days? 2 days நம்மளுக்கு அவர் வார்னிங் கொடுத்தாங்க. வாட் ஆர் த 2 things? உங்களுக்கு இந்த கிளாஸ் கூட சொல்லியிருக்கேன். Correct. The very first point Prabhupada warning பண்ணிருக்காரு. Before buying gold, you should know the qualities of the என்ன ஆகும்? No one get cheated. 30 ஆண்டுகளாக இஸ்கானில் இருந்து அவர் ஸ்டில் இஸ் நாட் ஹேவிங் ஃபுல் ஃபெய்த் ஆன் கிருஷ்ணா. என்ன cheated or he is cheating? Both இருக்கிறது. ஸோ அந்த இது ப்ராப்பருடைய ஸ்டேட்மெண்ட் அவர் வாழ்க்கையில் ஏற்கவில்லை. செகண்ட் ஒன்று, don't have blind faith. Don't have blind faith. So you have to follow sadhu sastra guru வாக்கியம். இந்த ரெண்டு எல்லோரும் யாரும் அப்ளை பண்ணதே இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். If you are not intelligent enough, you will get cheated. You will have blind faith. Practical. நான் வந்து இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற புரியுது ப்ராக்டிகல்ஸ். சைத்தன்ய மார்க்கத்தில் மூமெண்ட்ஸ் ப்ராக்டிக்கல். பகவத்கீதை என்பதே இல்லை. பகவத்கீதை என்பது அந்த நாலேஜை கிருஷ்ணா சொல்லி கொடுத்தாரு. அது எப்படி வாய்க்களை ஏற்கனவே வந்து சைத்தன்ய மார்க்கம் இதுதான் நிறைவேறிருக்காரு. அதனால இந்த கஸ்டமருக்கு அந்த கஸ்டமருக்கு சொல்லவே கூடாது. என்னுடைய அந்த கஸ்டமருக்கு எப்படி வெளியே வரணும்னு என்பது யோசிக்கணும். அதுதான் கேட்கணும். ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஜாப் ஒருத்தர் போனாலும் ஜாப் வேலையை விட்டு போனாலுமே அவங்க என்ன பண்ணால் ஜாபை அப்ளை பண்ணிகிட்டே இருக்காமல் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிகிட்டே இருந்தால் சேவ் பண்ணிகிட்டே இருக்கிறது இல்லையே, அவன் டைமே இல்லையே. ஜாப்லேயே போகிறதுக்கு, அங்கே போகிறதுக்கு, அந்த இன்டர்வியூ இந்த இன்டர்வியூ ரிஸ்யூம் எழுதுறதுக்கு அந்த டைமெல்லாம் வேஸ்ட், நியர் வேஸ்ட். யூ சி யூ ஆர் ஜாப்லெஸ். நான் சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக நீ ஜாப்லெஸ்? யூ டோன்ட் டிசர்வ் டு கெட் satisfied job. Okay? That's a Krishna arrangement. What you don't deserve, that you want to have.
You just think. If you deserve that one, Krishna would have given you, no? நீ அதுக்கு தகுதி பெற்றிருந்தால் கிருஷ்ணா ஆல்ரெடி உன்னுடைய கர்ம படித்தபடி உனக்கு கொடுத்துப்பாருலையே ஜாபு. இப்போ உங்ககிட்ட நல்ல ஜாபு இல்லை. காரணம் நீ அதுக்கு தகுந்த மாதிரி காரியங்கள் பண்ணவில்லை. அதனால இப்போ உனக்கு ஜாப் இல்லை, நல்ல ஜாப் இல்லை. ஓகே, நீ உனக்கு தகுதி இல்லாதது நீ பிறக்கணும் என்று ஆசைப்படல. எனக்கு அது வேணும், இது வேணும். நான் சொல்ல புரியுது. அவன் கிருஷ்ணன் ஒத்துக்குவாங்க. கிருஷ்ணன் உன்னுடைய சர்வெண்டா, எனக்கு இது வேணும்னா கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் யூ டிசர்வ் தட் ஒன். இல்லை, நீ தகுதி பேர் அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன்னு என்றான். உனக்கு தகுதியே இல்லை. நான் சொல்றது ஆனால் தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு அந்த ட்ரைனிங் போகிறது அப்படி அது தகுதி கிடையாது. இந்த ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணுறோம் பிரபு. அதுதான் அந்த இதெல்லாம் நீ ஏதாவது ட்ரைனிங் அட்டன் பண்ண கடைசியில் கிருஷ்ணா வந்து சாங்ஷன் பண்ணணும். 5 factors ஒரு ஆக்ஷன் இருக்குது. லாஸ்ட் ஒன் இஸ் 4 ஆல் பர்ஃபெக்ட். த 5th ஒன் கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணணும். நீ இதில் பிஎல்ஏ போயிட்டு 1 month ஆயிரம் நீங்கள் சுற்றி வரலாம்னு நினைக்கலாம். யூரோப்பெல்லாம் போயிட்டு வரலாம், நீ பிளான் எல்லாம் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு உன்னுடைய பிளான் கொண்டு போய் உங்கள் பாஸ்கிட்ட கொடுத்தாக்கா ஐ கேன் நாட் சாங்ஷன் லீவ் இதை. அதனால பாஸுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நீ பண்ணியிருந்தாக்கா அப்போ உடனே சர்தாப்பா உங்க தானே போய் எடுத்துக்கொண்டு பண்ண மாட்டார். First you deserve. How you can deserve? By pleasing Krishna. Very simple. The புரியுதுலையா? What I don't deserve, that I want to get it. அதுக்கு என்ன ஸ்லோகம்? இரண்டாவது அத்தியாயத்தில் புத்தி நாச பிரணஷ்யதி ध्यायतो विषयं ध्यायतो विषयं संगात्सु. நான் சொல்றது புரியுதா? What at present is there, be satisfied with that. That is the point. Even in Vaikuntha Loka, நம்மளுக்கு இருக்கிறது வர்த்தமான காலம். இப்போ நடந்து கொண்டு இருக்கிற காலம் தான். அங்கே இது வரும் காலம் இல்லை, கடந்து போன காலம் இல்லை, இப்போ நடக்கிற காலம் தான். இப்போ நடக்கிற காலத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ஐடியா இருக்கும்? நாளைக்கு நான் நல்ல இதுவாக இருக்கணுன்றதுக்காக பைசா அதிகம் சம்பாதிக்கணும் இங்கே தோண்டுது. அது தோன்றது அங்கே தோண்டாது. அங்கே என்ன தோன்றும்? கிருஷ்ணாவுக்கு எந்த விதத்தில் அதிகமாக எல்லாரும் ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி வேறு எனக்கு ஒரே ஒரு ஃப்யூச்சர், நோ ஃப்யூச்சர், வர்த்தமானம் நடந்து கொண்டிருக்கின்ற காலம். இந்த சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன்? அது யோசிப்பேன். ஐயோ என் பையனுக்கு வேலை கிடைக்கவில்லை, he doesn't deserve. Why you are wasting your time? You just please Krishna. Then you see how your son is going to get a job. நான் சொல்றது புரியுதா? அந்த அஞ்சு ஃபேக்டர் இருக்குல்ல, அந்த 5 ஃபேக்டர் 4வது ஃபேக்டர் வந்து பிரித்தக்கிதம். இதை எண்டிவர் நம்மளோட எண்டிவர்ஸும் போட்டுருவோம். அது 4 எண்டிவர்ஸ் போட்டுருவோம், நம்மளோட முயற்சிகள். உங்களுக்கு இந்த சாப்டர் வந்து அது வந்து கேள்வி வரல, இந்த கேள்வி வரல, இந்த கேள்வி வரல. அந்த 4வது வந்து முயற்சிகள் இருக்காங்களா பிரபு. அப்போ அந்த நம்ம முயற்சிகளை எடுக்கணுமா பிரபு, இல்லைன்னா சர்வ மந்திரம் மீன்ஸ் நீ முயற்சி பண்ணாமல் எந்த காரியம் பண்ண முடியாது. எல்லா காரியம் தனக்கான ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. நீ முயற்சி எடுத்து தானே பண்ணுறேன். என்ன அதுதான் நீ கரெக்டாக முயற்சி பண்ணாலும் கிருஷ்ண சாங்ஷன் பண்ணவில்லை. நீ ஏர் டிக்கெட் வாங்கலாம், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டு ஹோட்டல்ஸ் கில்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். கடைசியில் உங்கள் பாஸ் வந்து ஐயோ நான் சாரி, ஐ டோன்ட் ஹேவ் எனி ஹேண்ட்ஸ் ஹியர், ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஜாப் டன், ஸோ ஐ கேனாட் சாங்ஷன் யூ லீவ். புரியுதா? நீ பாஸ் மேலே கோபம் பண்ணிட்டு நீ எங்கேயாவது போனால் கொடுக்குதா நஷ்டம் இல்லை. எங்கள் வாசி இப்படி இருக்கா, நான் பாறை அவனுக்கு நான் பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் என்று சொன்னக்கு என்ன லாபம்? Be happy with what you possess and try to please. Become Krishna conscious in your present situation. You are not Krishna conscious in present situation. How do you want to have? The flying bird.
possible to get? Very simple. Question and answer is very simple for simple. Okay. So you got the answer? Any other question? Practical think only knowledge is our paper and I everything. One is out and getting marks. The white color yet. Okay, Apr. Thank you very much.